ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு KamalisDiary. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். என்ன எல்லாரும் மறந்துட்டீங்களா? ஏன்னா ஒரு வாரமாக வீடியோவே போடலை. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கே பயங்கரமான குளிராக இருக்கிறப்ப கண்டிப்பாக வெளியே நின்று வீடியோலாம் பண்ண முடியாது. பட் வெளியே நின்று இந்த மாதிரி எனக்கு வீடியோ எடுத்தால் தான் எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. வீட்டுக்குள்ளே இருந்து வீடியோ எடுக்கிறத விட வெளியே என்னோடய முடி ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால லாங் ஷாட் தேவைப்படுது. ஸோ அதுக்கு இடம் பயங்கரமாக பறந்து விரிஞ்சு இருந்தால் தான் அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த ஹேர் மாஸ்க் தான் நான் போட்டிருக்கிறேன். என்ன ஹேர் மாஸ்க் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஹேர் மாஸ்க் போடுறதுனால என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி டேண்ட்ரஃப்க்கு நிறைய பேர் கேட்டிங்க. டேண்ட்ரஃப் உள்ளவங்க இந்த ஹேர் மாஸ்க்கை ட்ரை பண்ணலாம். டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஆஃப் லெமனை இது கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த ஹேர் மாஸ்க் போடுறதுனால உங்களோட ஹேர் டென்சிட்டி, ஹேர் க்ரோத் எல்லாமே நல்லாயிருக்கும். ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். அதுவும் முட்டையை வச்சு ஒரு ஹேர் மாஸ்க் போடுறோம் அப்படின்னாலே நமக்கு ஹேர் ஷைனிங்காக தெரியும். அந்த ஷைனிங்கை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க இல்லையா? ஸோ அது தொடர்ந்து உங்களோட முடியோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம் என்ன ஹேர் மாஸ்க் அப்படின்னு. இதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ண ஹேர் மாஸ்க்கு. பாருங்கள், சாக்லேட் மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்க்குறப்ப யாரெல்லாம் இதில் பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே கமெண்ட் செக்ஷனில் பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வாங்க போய் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் 2 முட்டை ஆட் பண்ண போகிறேன். முட்டையோட பலன்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். முட்டையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஃபோலேட் இருக்குது. ஸோ நம்மளோட ஹேருக்கு ஷைனிங்கை கொடுக்கும். அதே மாதிரி டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு இந்த முட்டை பயங்கர பெனிஃபிட்டாக இருக்கும். ஸ்கேல்ப்புக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கு இந்த முட்டை யூஸ் ஆகும். ஸோ முட்டையை நல்லா பீட் பண்ணி அடித்து எடுத்துக்கலாம். எப்பயுமே எந்த ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறப்பையும் முட்டையை பீட் பண்ணி நல்லா பீட் பண்ண அது ஸ்மெல் இருக்காது. ஸோ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட இன்னும் 2 பொருள் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பிரிங்கராஜ். ஸோ பிரிங்கராஜ் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். என்னோடய ஹேர் லாங்காக இருக்கிறதுனால நான் அதிகமாக எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி இது ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் பவுடர். ஸோ இதையும் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஸோ ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் தான் எடுத்திருக்கேன். ஸோ பீட்ரூட் இல்லை பார்த்தீங்களா, நான் போய் சொல்லல, ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிரிங்கராஜும் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரும் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் தரக்கூடியது. இதோடு சேர்த்து நான் மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துக்க போகிறேன். எப்பயுமே எந்த ஒரு ஹேர் பேக்கோடையும் ஒரு ஆயில் சேருங்க. ஸோ உங்களுக்கு பயங்கர பெனிஃபிட்டாக இருக்கும். இது டேண்ட்ரஃபை போக்கும், நம்மளோட ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷனை தடுக்கும். ஸோ ஸ்கேல்பில் ஏதாவது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும் இந்த மஸ்டர்ட் ஆயில். ஸோ டேண்ட்ரஃபுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இதோட ஆஃப் அ லெமன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் தலையில் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃபே கிடையாது. ஸோ எதுக்கு அன்னெசரியாக நான் லெமன் சேர்க்கணும் அப்படின்ட்டு தான் விட்டுட்டேன். ஆனால் ஆஃப் அ லெமன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லது டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு. இல்லைனா அப்படியே நீங்கள் இந்த ஹேர் மாஸ்க்கை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் தடவிக்கலாம். இந்த ஹேர் மாஸ்க் தடவுறதுக்கு முன்னாடி ஆயில் தடவணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. இதில் ஆல்ரெடி மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துருக்கோம். மஸ்டர்ட் ஆயில் டேண்ட்ரஃப்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குதுன்னா வெறும் மஸ்டர்ட் ஆயிலும் லெமன் ஜூஸும் தடவினாலே சரியாயிரும். ட்ரை ஸ்கல்ப் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். அதை டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். 1 வாஷ்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளேக்கியாக இருக்கிற ஸ்கல்ப்புக்கு சீக்கிரமாக 1 வாஷ்லேயே க்யூர் பண்ணிடும். இந்த மாதிரி மஸ்டர்ட் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணுறப்ப முடிக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இதில் நம்ம பிரிங்கராஜ் அண்டு ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் பவுடர்லாம் சேர்த்துருக்குறோம். இதுவுமே முடிக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் தான் கிடைக்கும். பவுடர் ஃபார்மில் தடவுறதுக்கும் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையே நான் வெளிநாடு தான் கண்டுபிடிச்சேன். ஸோ நம்ம இயற்கையாக தான் தடவணும் அப்படின்லாம் ரொம்ப வருஷம்லாம் வெயிட் பண்ணி இருந்துட்டு முடி கொட்டினது மட்டும்தான் மிச்சம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் முட்டையோட இந்த மாதிரி பவுடர்ஸ்லாம், ஹெர்பல் பவுடர்லாம் சேர்த்து தடவுறப்ப அதுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் 100% உண்மை. ஸோ என்னோடய ஹேர் இப்படி தான் இருக்குது. பார்த்துக்கோங்க எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படின்ட்டு. எப்பயுமே முட்டைக்கும் பனானாவுக்கும் அவ்வளோ ஒரு பவர் இருக்கும் அந்த ஷைனிங் காட்டுறதுல. நீங்கள் ஒரு ஸ்பா போயிட்டு வந்தீங்கன்னா எப்படி முடி ஷைன் ஆகும், அந்த அளவுக்கு ஷைன் ஆகும். சூப்பராக இருக்கும், பவுன்ஸியாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் மாஸ்க்கை ட்ரை பண்ணுங்கள். சீக்கிரமாக அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இவ்வளோ கேப்லாம் விட மாட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கான பூஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ until stay tuned, bye. Thanks for watching. Don't forget to subscribe to KamalisDiary.